வெங்காயம் தக்காளியில் வதக்கி வச்சு அரைச்சிதுன்னு சொன்ன பாருங்கள். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். குழம்பு தாளிக்க போகிறோம். சிக்கன் குழம்பு இப்போ இதெல்லாம் போடுறேன். அட்டையெல்லாம் இதாகிடுச்சுங்க. இப்போ வந்து கருவேப்பிலையும் வெங்காயமும் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லிப்பொடியை போடுறேன். மஞ்சத்தூளும் போடுறேன் பாருங்கள். மிளகாத்தூள் ஓரளவுக்கு போடுறேன். அப்புறம் காரத்தை பார்த்துட்டு போட்டுக்கலாம். மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டோம்ல அது நல்லா வெந்து எண்ணெய் பிரிச்சு வந்துருச்சு. இப்போ சிக்கனை போட போகிறோம். உருண்டு வந்துருச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு மசாலாவில். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி வெங்காயம்லாம் அதை போடுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இன்னும் தேங்காய் மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுவோம். ஊற்றுனா கரெக்டாக வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறோம். குருமா நல்லா கொதிச்சு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு சிக்கன் குழம்பு. இப்போ தேங்காய் ஊற்ற போகிறோம் பாருங்கள். பச்சை மிளகா போடுறோம். தேங்காய் ஊற்றி வச்சு கொதிச்சுட்டு இருக்குது. பச்சை மிளகா போடுறேன். போட்டு மல்லி இலையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு கொதிச்சு இறக்கி வச்சாச்சு கீழே பாருங்கள். இதோட வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். கொதிச்சிருச்சு இறக்கி வச்சாச்சு. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரர் புரோட்டா விசிறாரு பாருங்கள். எப்படி விசிறாருன்னு பாருங்கள். அவர் புரோட்டா மாஸ்டர் தான். 30 வருஷமாக ஒரு புரோட்டா தான். சூப்பராக போடுவார் பாருங்கள். ஏற்கனவே அங்கே பீடா போட்டு வச்சுருக்காரு. இப்படி செஞ்சு வச்சுட்டாரு. இங்கே பாருங்கள். இங்கே வெந்துக்கிட்டு இருக்கு. 2 கல் வச்சுருக்கோம். வச்சுதா பாருங்கள். இதில் புரோட்டா ஒன்று வெந்துருச்சு. இது வெந்துக்கிட்டு இருக்குது. இங்கே ஒன்று இப்போ போட்டிருக்குறாங்க. ஒரு புரோட்டா அங்கே வெந்துருச்சு. எடுத்து போட்டுட்ருக்குறாரு. கட்டுறாரு பாருங்கள். இதான் பஞ்சு புரோட்டா பாருங்கள். தட்டிட்டாரு. தட்டிதா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இதான் பஞ்சு புரோட்டா. பாருங்கள். புரோட்டா சுட்டாச்சு. சுட்டு எடுத்து வச்சாச்சு. குருமாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.